ஐபிஎல் வரலாற்றிலே சிஎஸ்கேவோட மோசமான சீசன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன் தாங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீமா வெளில போயிருக்கு. அது மட்டும் இல்லாம சேப்பாக்கம் மைதானத்துல தொடர்ச்சியா 5 மேட்ச் தோல்வி, சேப்பாக்கம் மைதானத்துல அதிக தோல்வி, சேப்பாக்கம் மைதானத்துல முதல் முறையா ஆல் அவுட் ஆனதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா பல ரெக்கார்டை முடச்சிருக்காங்க. அதோட இல்லாம பஞ்சாப் அணிக்கு எதிராக கடந்த 8 மேட்ச்ல 7 மேட்ச் தோத்துருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2வது முறை பிளே ஆஃப் போகாம வெளியில போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வெளில போயிட்டாங்கன்னா அடுத்த சீசன் கண்டிப்பா பிளே ஆஃப் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையும் ஒட்டுமொத்தமா உடைச்சிட்டாங்க. எதிரணிகிட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹாட்ரிக் விக்கெட் கொடுத்தது, இந்த சீசன்ல மிக குறைந்த பவர் பிளே ரன் ரேட் வச்சிருக்கிறது, பவர் பிளேல கம்மியான 6 அடிச்சதுன்னு சொல்லிட்டு இன்னும் மோசமான ரெக்கார்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். ஆனா அதிக கேட்சுகளை தவற விட்ட அணில இந்த இடத்துல சிஎஸ்கே முதல் இடத்துல இருக்கு. ஃபீல்டிங்ல ஒரு டைம் சிஎஸ்கே எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே அவ்வளவு மோசமா இருக்குங்க. நீங்க சிஎஸ்கேவோட இந்த மோசமான ரெக்கார்டை பத்தியும் சிஎஸ்கேவோட இந்த நிலைமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பாய்.